ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போற புக் ஒரு லவ் ஸ்டோரி இல்ல. இது ஸ்லோவா வளர்ற, ரியலா ஃபீல் ஆகுற ரிலேஷன்ஷிப் ஜர்னி. திஸ் திங் கால்ட் லவ். இந்த புக்கோட பேரே சொல்லுதுங்க. லவ்னு நம்ம எல்லாரும் பேசுறோம். ஆனா அதை உண்மையிலேயே புரிஞ்சுக்கிறோமா? இந்த நாவல் எக்ஸ்ப்ளோர் பண்றது லவ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ லவ்வா மாறுது, கன்ஃபெஷன் எல்லாம் ஈஸி ஆனா கமிட்மெண்ட் மட்டும் ஏன் டஃப்பா இருக்கு, ஈகோ எப்படி ரிலேஷன்ஷிப்பை டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த ஸ்டோரியில ஹீரோயின் ரெண்டு பேரும் பர்ஃபெக்ட் கேரக்டர்ஸ் இல்லை. அவங்க ஃப்ளாஸ் உடன் இருக்கிற மனிதர்கள். ஹீரோ ப்ராக்டிக்கல், எமோஷனலி கார்டட். ஹீரோயின் எக்ஸ்பிரசிவ், டீப்லி எமோஷனல். அவங்க மீட் ஆகிறது கோயின்சிடென்ஸ், அவங்க கனெக்ட் ஆகிறது ஸ்லோலி, அவங்க செப்பரேட் ஆகிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல, அவங்க மெச்சூர் ஆகிறது பெயின்ல. இந்த புக்கோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, இது ஃபேரி டெய்ல் இல்லை, இது ரியல் லைஃப் லவ். பட்டர்ஃப்ளைஸ் இருக்கலாம், ஆனா அதுக்கு மேல பேஷன்ஸ் இருக்கு. எக்ஸைட்மெண்ட் இருக்கலாம், ஆனா அதுக்கு மேல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆத்தர் டெப்ரினா பட்டாச்சாரியா இந்த நாவல்ல சொல்றது, லவ்னா ட்ரமாட்டிக் ஜெஸ்டர்ஸ் இல்ல, லவ்னா எவ்ரிடே எஃபர்ட். ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகணும்னா கம்யூனிகேஷன், கிளாரிட்டி, எமோஷனல் ஹானஸ்டி, டைமிங், இது எல்லாமே தேவை. இந்த புக் யங் ரீடர்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க, லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எல்லாருக்குமே இது ரிலேட்டபிள். ஏன்னா நம்ம லைஃப்ல ஒரு நாள் நாமெல்லாம் யாரையாவது லவ் பண்ணியிருக்கோம். அதுல கன்ஃபியூஷன் இருக்கும், ஃபியர் இருக்கும், ஈகோவும் இருக்கும். அந்த ஜேர்னியை தான் இந்த நாவல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. லவ் காம்ப்ளிகேட்டட் இல்லைங்க, நம்ம தான் அதை காம்ப்ளிகேட் ஆக்குறோம். அதை சிம்பிளிஃபை பண்றது தான் இந்த ஸ்டோரியோட ஹார்ட். இந்த ஸ்டோரி ஆரம்பமே சப்டலா இருக்கும். நோ ட்ராமாட்டிக் என்ட்ரி, நோ இன்ஸ்டன்ட் அட்ராக்ஷன். ஹீரோ ஒரு வெரி ஸ்ட்ரக்சர்டு பர்சன். அவருக்கு ரொட்டீன் ரொம்ப முக்கியம். டைம் வேஸ்ட் பண்றது பிடிக்காது. லைஃப்பை பிளான் பண்ணி மூவ் ஆகுறவன். அவன் பிலீஃப் என்னன்னா, எமோஷன்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணும், ஸ்டெபிலிட்டி தான் மேட்டர்ஸ். லவ்வுக்கு அவன் ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டான். ஆனா ஹீரோயின் எமோஷன் ஓவர் லாஜிக். ஹீரோயின் டோட்டலி ஆப்போசிட். அவ ஓவர் திங்க் பண்ணுவா, ஆனா ஃபீல் பண்றது ஜென்யூனுங்க. ஸ்மால் திங்ஸ்ல ஹாப்பினஸ் கண்டுபிடிப்பா. ரெயின், மியூசிக், சைலன்ஸ், புக்ஸ் எல்லாமே அவளுக்கு மீனிங்ஃபுல். அவ பிலீஃப் என்னன்னா, லைஃபை ஃபீல் பண்ணணும், ஜஸ்ட் சர்வைவ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன், why it மேட்டர்ஸ். அவங்க ஃபர்ஸ்ட் இன்டராக்ஷன் ரொமான்டிக்கா இல்ல, அது கேஷுவல் கான்வர்சேஷன். பட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, they don't try to impress each other. ஹீரோ ஹானஸ்டா பேசுவான், ஹீரோயின் ஓப்பனா ரியாக்ட் பண்ணுவா. அந்த நேச்சுரல்னஸ் தாங்க கனெக்ஷனோட ஆரம்பமே. சைக்கலாஜிக்கல் கான்ட்ராஸ்ட். இந்த பார்ட்ல ஆத்தர் சப்லா காட்டுறாங்க. ஹீரோ எமோஷனலி கார்டட். அவனுக்கு வல்னரபிலிட்டி கம்ஃபர்டபுளா இல்ல, ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டான். ஹீரோயின் எக்ஸ்பிரசிவ். அவ ஸ்ட்ரெயிட்டா பேசுவா, சைலன்ஸ் டாலரேட் பண்ண மாட்டா. இந்த டிஃப்ரென்ஸ் தாங்க லேட்டர் கான்ஃப்ளிக்ட்க்கு ரீசனா இருந்துச்சு. எமோஷனல் சீடு. ஸ்லோலி டெய்லி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நத்திங் ரொமான்டிக், பட் கம்ஃபர்ட் பில்ட் ஆகுது. ஹீரோ அன்னோயிங்லி ஹீரோயினோட ப்ரெசன்ஸை வெயிட் பண்ண ஆரம்பிப்பான். அவ டெக்ஸ்ட் வராத நாள்ல அவன் டிஸ்ட்ராக்டடா ஃபீல் பண்ணுவான். அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். அதுதான் டினையல் ஃபேஸ். ஒரு ஸ்மால் மொமெண்ட் வரும். ஹீரோயின் ஹீரோட்ட கேட்குறா, நீ லாஸ்ட் டைம் ஜென்யூன்லியா ஹாப்பியானது எப்போ? இந்த கொஷின் ஹீரோவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அவன் ரியலைஸ் பண்ணுறான், அவன் லைஃப் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கலாம், ஆனால் எமோஷ்னலாக எம்டி. ஹீரோயின் ப்ரெசன்ஸ் அவனுக்கு நியூ பெர்ஸ்பெக்டிவை தருது. இந்த பார்ட் சொல்கிற மெசேஜ் என்னன்னா, லவ் சடனாக வராது. இட் ஸ்டார்ட்ஸ் ஆஸ் அட்டென்ஷன், தென் கம்ஃபர்ட், தென் எமோஷனல் டிபெண்டன்சி. ஆப்போசிட்ஸ் அட்ராக்ட் மட்டும் இல்லை, ஆப்போசிட்ஸ் க்ரோ ஈச் அதர். ஹீரோ லாஜிக் ரெப்ரசன்ட் பண்ணுறான், ஹீரோயின் எமோஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறா. லவ் இஸ் பேலன்ஸ் பிட்வீன் போத். சம்டைம்ஸ் லவ் ஸ்டோரிகள் ஃபயர் ஒர்க்ஸாக ஆரம்பிக்காது, அது ஒரு சிம்பிள் கான்வர்சேஷன்ல தான் சீட் ஆகும். ஃப்ரம் கேஷுவல் டு கான்ஸ்டன்ட். நம்ம இதுக்கு இப்போ பார்த்ததுல கனெக்ஷன்ஸ் சீடு போட்டோம். இனி வர போகிறதுல அது ஸ்லோவாக க்ரோ ஆகுது. இனிஷியலாக ஜஸ்ட் கேஷுவல் மெசேஜஸ், ரீச்டு ஹோம், ஹேட் டின்னர், பிஸியா, இந்த சிம்பிள் கொஷின்ஸ் தான் லேட்டர் எமோஷனலியாக நெசசிட்டி ஆகுது.
ஒரு நாள் மெசேஜ் இல்லைன்னா சம்திங்ஸ் ஃபீல் மிஸ்ஸிங். ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்றான். ஹி லுக்ஸ் ஃபார் ஹர் நோட்டிஃபிகேஷன். அவன் அவனுக்குள்ளேயே சொல்லிட்டான் ஜஸ்ட் ஹேபிட். ஆனா அது ஹேபிட் இல்ல, இட்ஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டார்டிங். டெய்லி கான்வர்சேஷன்ஸ், why they மேட்டர். இந்த ஃபேஸ்ல கான்வர்சேஷன்ஸ் டீப்பர் ஆகுது. ஹீரோயின் ஷேர் பண்ணுவா ஹர் சைல்ட்ஹுட் மெமரிஸ், ஹர் இன்செக்யூரிட்டிஸ், ஹர் ஃபியர் ஆஃப் பீயிங் இக்னோர்டு, ஹர் ட்ரீம் ஆஃப் ஹேவிங் சம்மன் ஹூ லிசன்ஸ். ஹீரோ யூஸ்வலா பேச மாட்டான் பர்சனல் ஸ்டஃப்லாம் பத்தி. ஆனா அவகிட்ட தான் ஸ்லோவா ஓபன் பண்றான். ஒரு சீன் இமேஜின் பண்ணுங்க. ஹீரோ ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இரிட்டேட்டடா இருக்கான். அவன் யார்கிட்டயும் நார்மலா பேச மாட்டான். ஆனா ஹீரோயின் மெசேஜ் பண்ணுவா, பேட் டேயா. அவனோட ஷார்ட் ரிப்ளை, ஆ, எஸ். அவ ஃபோர்ஸ் பண்ண மாட்டா, ஜஸ்ட் சொல்லுவா, ஐ எம் ஹியர், டேக் யூர் டைம். அந்த பேஷன்ஸ் தாங்க எமோஷனல் பாண்டை ஸ்ட்ராங் ஆக்குது. எமோஷனல் சேஃப்டி ஜோன். ஹீரோ ஸ்லோவா ஃபீல் பண்றான். வித் ஹர் he doesn't have to pretend. He doesn't have to be strong all the time. That's new for him. Heroine சைட்ல she already knows she is falling. ஆனா அவ ரஷ் பண்ண மாட்டா. She values the friendship. Internal conflict, hero's mind. ஹீரோ internally struggle பண்றான். அவன் யோசிப்பான், why am I waiting for her text? Why does her opinion matter? Why do I feel calm after talking to her? But because he is logical, he labels it as closeness. He avoids the word love. Small jealousy moments. இந்த பார்ட்ல சட்டில் ஜெலசி சீன்ஸ் வரும். ஹீரோயின் வேற ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஹீரோ ஸ்லைட்டா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான். ஆனா அவன் அதை ஒத்துக்க மாட்டான். He won't admit. But he asks, who were with you? Who were you with? But intention possessive. Heroine notice பண்ணுவா. She smiles. She understands. Emotional dependence. One night late conversation. Heroine suddenly says, someday you will get busy and forget me. Hero immediately reply பண்ணுவான், I won't. அவன் ரியலைஸ் பண்ணுவான், he meant it. That's when attachment turns into emotional need. இந்த பார்ட் என்ன சொல்லுதுன்னா, லவ் லவுடா வராது. இட் க்ரோஸ் இன் ரிப்பீட்டட் கான்வர்சேஷன்ஸ், கம்ஃபர்டபுள் சைலன்ஸ், எமோஷனல் அவைலபிலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. Attachment happens before confession. Sometimes heart already decides, mind catches up later. ஒரு நாள் மெசேஜ் இல்லைன்னா டிஸ்டர்ப் ஆகிற நிலை வந்ததும் அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அது ஹார்ட் குவைட்லி ஃபாலிங். ஆனா இன்னும் யாருக்கும் லவ் சொல்ல கரேஜ் வரல. The build-up, silence before the storm. இப்போ லாஸ்ட் பார்த்த பார்ட்டில் அட்டாச்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. டெய்லி கான்வர்சேஷன்ஸ், எமோஷனல் கம்ஃபர்ட், டிபெண்டன்சி எல்லாமே பில்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஹீரோயின் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, அவள் ஆல்ரெடி லவ்ல இருக்கா. ஆனால் ஹீரோ இன்னும் டினைல் ஸ்டேஜில் தான் இருக்கான். அவன் கேர் பண்ணுறான், மிஸ் பண்ணுறான், ஜெலஸ் ஃபீல் பண்ணுறான். ஆனால் லவ்னு சொல்ல தயாரா இல்லை. தி எமோஷனல் ட்ரிகர். ஒரு ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஹீரோ பிஸி. ஹீரோயின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவா அவளோட அட்டென்ஷன். அவன் ஷார்ட் ரிப்ளைஸ் தான் பண்ணுவான். அவள் ஹர்ட் ஆகுறா. அவள் ஃபர்ஸ்ட் டைம் கம்ஃபர்ட்டாக பண்ணுவான். நான் உன்னோட லைஃப்ல இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஹீரோ கன்ஃபியூஸ்ட் ஆகுவான். அவன் இம்மீடியட்டா ஆன்சர் சொல்ல மாட்டான். அந்த சைலன்ஸ் தாங்க ஹீரோயினுக்கு ஆன்சர் மாதிரி ஃபீல் ஆகும். இந்த கன்ஃபெஷன்ஸ். ஒரு எமோஷனல் ஈவினிங். நோ பிக் செட்டப், நோ ட்ராமாட்டிக் பேக்ரவுண்ட், ஜஸ்ட் ஹானஸ்டி. ஹீரோயின் ஃபைனலி சொல்லிடுவா, நான் உன்னை லவ் பண்றேன். அது போல்டு மூமெண்ட். அவ வாய்ஸ் ஷேக் ஆகலாம், ஆனா ஷி மீன்ஸ் எவ்ரி வேர்டு. அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் why she waits for him, why his mood affects her, why she feels safe with him. She says, நீ இல்லாத ஃபியூச்சரை இமேஜின் பண்ண முடியல. ஹீரோஸ் இன்னர் கான்ஃப்ளிக்ட். ஹீரோ ஷாக் ஆயிட்டான். அவனுக்கு அவ இம்பார்ட்டன்ட். ஆனா லவ்னா கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, அட்ஜஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் டெசிஷன். அவன் இம்மிடியட்டா ரிப்ளை சொல்ல மாட்டான். அவன் சொல்லுவான், ஐ நீட் டைம். இந்த ஒன்லைன் தாங்க ஹீரோயினுக்கு பிக்கஸ்ட் பெயின். Because for her it was clear, for him it's complicated. Silence and hurt. After confession, things change.
ஹீரோ ஆக்வர்டா ஃபீல் பண்றான். ஹீரோயின் வல்னரபிள். ஏர்லியர் நேச்சுரல் கான்வர்சேஷன்ஸ் நவ் கேர்ஃபுல் ஆகுது. ஹீரோயின் ஃபீல் பண்ணுவா. ஐ கேவ் மை ஹார்ட், ஹி கேவ் மீ டவுட். ஹீரோ கில்ட் ஃபீல் பண்ணுவான். ஆனா ஃபியர் ஓவர் கம் பண்ண முடியல. இமோஷ்னலா பிரேக் டவுன். ஒரு சீன் இமேஜின் பண்ணுங்க. ஹீரோயின் ஃபோன் பார்க்குறா, நோ மெசேஜ். ஷி டைப் சம்திங், டிலீட்ஸ் இட். அவள் டியர் சப்ரஸ் பண்ணுவா. லவ் பிரேவா கன்ஃபஸ் பண்றது ஈஸி இல்லை. ரிஜெக்ஷன் ஃபியர் எவ்ரிடே ஹர்ட் ஆகும். ஹீரோ சைடில் அவன் ரெஸ்ட்லெஸ். அவன் ரியலைஸ் பண்ணுவான், ஹர் ஆப்சன்ஸ் இஸ் லவுடர் தென் ஹர் கன்ஃபெஷன். இந்த பார்ட் சொல்ற லெசன், கன்ஃபெஷன் brings clarity to one heart, but confusion to the other. லவ்னா மியூச்சுவல் டைமிங் தேவை. ஹார்ட் ரெடியா இருந்தாலும் மைண்ட் ரெடி இல்லைன்னா பெயின் வரும். அவன் லவ் சொல்லி லைட் ஃபீல் பண்ணா, அவன் லவ் கேட்டு ஹெவியா ஃபீல் பண்ணான். அங்கதாங்க ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் கிராக்கா தோன்ற ஆரம்பிச்சது. டிஸ்டன்ஸ், ஈகோ அண்ட் பெயின்ஃபுல் ரியலைசேஷன். ஆஃப்டர் த கன்ஃபெஷன் நத்திங் இஸ் த சேம். கன்ஃபெஷனுக்கு அப்புறம் எவ்ரி திங் சப்டிலாக சேஞ்ச் ஆகுது. ஏர்லியர் நேச்சுரல் கான்வர்சேஷன்ஸ், இப்போ கேர்ஃபுல் ரிப்ளைஸ். ஏர்லியர் லாங் கால்ஸ், இப்போ ஷார்ட் மெசேஜஸ். ஹீரோயின் ஃபீல் பண்ணுவா, நான் போல்டாக லவ் சொல்லிட்டேன், ஆனால் இப்போ நான் அலோன். ஹீரோ ஆக்வர்டு. அவனுக்கு அவளை ஹர்ட் பண்ணணும்னு இன்டென்ஷன் இல்லை, ஆனால் கிளாரிட்டி இல்லை. இந்த அன்சர்டனிட்டி தாங்க ஸ்லோ பாய்ஷன். த க்ரோயிங் டிஸ்டன்ஸ். ஹீரோ பிஸியாக ஆரம்பிப்பான், அட்லீஸ்ட் அவுட்வர்டா. ஹி டெல்ஸ் ஹிம்செல்ஃப், டைம் வேணும், ஐ நீட் டு திங்க். ஆனால் ஹீரோயின் மைண்டில் தாட் வேற. இஃப் ஹி லவ்ட் மீ, ஹி வுடன்ட் நீட் டைம். த டிஃப்ரென்ஸ் இன் பர்செப்ஷன் இஸ் எவ்ரி திங். த சைலன்ஸ் ஃபேஸ். டெய்லி மெசேஜ் ஃப்ரீக்வன்சி குறையுது. ஹீரோயின் வெயிட் பண்ணுவா. ஃபோன் சீனை பார்க்குறா. நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் இல்லை. அவள் டைப் பண்ணுவா, ஆர் யூ ஓகே, டிலீட். எகைன் டைப், மிஸ் யூ, அப்புறம் டிலீட். ஃபைனலி ஜஸ்ட் சென்ட், டேக் கேர். இந்த ஸ்மால் டேக் கேருக்குள்ள தாங்க தௌசண்ட்ஸ் ஆஃப் அன்செட் ஃபீலிங்ஸ் இருக்கு. ஹீரோஸ் இன்டர்னல் வார். ஹீரோ அலோனா இருக்கும்போது தாங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஏர்லியர் அவ கால் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு, இப்போ சைலன்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது. ஏர்லியர் அவ எமோஷனலா இருந்தா ஓவர் ஃபீல் பண்ணுவான், இப்போ அவ இல்லாததுனால எம்டியா ஃபீல் பண்றான். ஹி ஸ்டார்ட்ஸ் ரீப்ளேயிங் மெமரிஸ், ஹர் லாவ்ஸ், ஹர் லாவ், ஹர் ரேண்டம் வாய்ஸ் நோட்ஸ், ஹர் வே ஆஃப் சேயிங் ஹிஸ் நேம். அவன் மைண்ட் ஸ்லோலி அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஐ மிஸ் ஹர், நாட் ஜஸ்ட் த டாக்ஸ், ஐ மிஸ் ஹர். ஈகோ என்டர்ஸ். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, லவ் கிளாரிட்டி வரும்போது ஈகோ இன்டர்ஃபியர் ஆகுது. ஹீரோ திங்ஸ் ஷி கன்ஃபெஸ்ட் ஃபர்ஸ்ட், இஃப் ஷி ரியலி லவ்ஸ் மீ ஷி வில் வெயிட். ஹீரோயின் திங்ஸ் ஐ கன்ஃபெஸ்ட், ஐ டிட் மை பார்ட், நவ் இட்ஸ் ஹிஸ் டர்ன். ரெண்டு பேரும் வெயிட்டிங், பட் நோபடி மூவிங். தட்ஸ் ஹவ் பியூட்டிஃபுல் கனெக்ஷன்ஸ் பிரேக். த டேர்னிங் பாயிண்ட் மூமெண்ட். ஒரு நாள் ஹீரோயின் போஸ்ட் பண்ணுவா சோஷியல் மீடியாவில் ஸ்மைலிங் பிக்சர். ஹீரோ சீஸ் இட். அவன் ஜலசியாக ஃபீல் பண்ணுவான். ஹீ திங்ஸ், இஸ் ஷி மூவிங் ஆன்? அந்த ஃபியர் தாங்க பிக்கெஸ்ட் ட்ரிகர். சம்டைம்ஸ் வி டோன்ட் ரியலைஸ் லவ் வென் இட்ஸ் வித் அஸ். வி ரியலைஸ் வென் வி திங்க் வி மைட் லூஸ் இட். ரியலைசேஷன் சீன். Hero finally sit alone. He asks himself honestly, is my fear bigger than my feelings? Answer on the clear. He doesn't just care, he loves her. He was afraid of commitment, not of love. That awareness changes everything. இந்த பார்ட் என்ன சொல்லுதுன்னா, லவ் கன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ரியல் டெஸ்டாக ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்டன்ஸ் எய்தர் பிரேக்ஸ் யூ ஆர் மேக்ஸ் யூ ரியலைஸ் வேல்யூ. ஈகோ டிஸ்ட்ராய்ஸ் ஃபாஸ்டர் தென் ஹேட்டர். சைலன்ஸ் ஹர்ட்ஸ் டீப்பர் தென் ரிஜெக்ஷன். அவன் லவ் சொல்லி ரிஸ்க் எடுத்தான். அவன் லவ் புரிஞ்சுக்க லேட் ஆனான். ஆனா இன்னும் சான்ஸ் இருக்குதா இல்லை லேட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். த டிசிஷன் மூமெண்ட்டுங்க. லாஸ்ட் பார்ட்ல ஹீரோ ஃபைனலா ரியலைஸ் பண்ணிட்டான் ஹி லவ்ஸ் ஹர். ஆனா ரியலைஸ் பண்றது ஈஸி, அட்மிட் பண்றது டிஃபிகல்ட். அவன் மைண்ட்ல இன்னும் ஃபியர் இருக்கும். என்ன என்ன அவ மூவ் ஆன் பண்ணிட்டாளா, நான் லேட் ஆயிட்டேனா, அவன் என்ன அக்செப்ட் பண்ணுவாளா? ஆனா இந்த டைம் அவன் ஈகோவை கேட்க மாட்டான். பிகாஸ் நவ் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ், இஃப் ஹி லூசஸ் ஹர் இட்ஸ் பர்மனன்ட். ஹி கோஸ் பேக். நோ கிராண்ட் சர்ப்ரைஸ், நோ ஃப்ளவர்ஸ், நோ ட்ராமாட்டிக் ரெயின் சீன், ஜஸ்ட் ஹானஸ்ட் இன்டென்ஷன். அவன் அவளை மீட் பண்ண முடிவு செய்கிறான். அவள் காமாக தான் இருப்பா, பட் இன்சைட் ஷி ஹாஸ் ஆல்ரெடி பில்ட் வால்ஸ். த கான்வர்சேஷன். ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட்லி வல்னரபிள் ஆகுறான். அவன் சொல்கிறான்,
நான் கன்ஃபியூஸ்ட் இல்லை, நான் பயந்தேன். அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் அவளுக்கு. கமிட்மெண்ட் ஃபியர், ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரெஷர், லூசிங் இண்டிபெண்டன்ஸ் ஃபியர். அவன் சொல்கிறான், நீ லவ் சொல்லும்போது நான் ஃப்யூச்சரை பார்த்தேன். அந்த ஃப்யூச்சர் சீரியஸாக இருந்துச்சு. அதனால தான் நான் ஹெசிடேட் பண்ணேன். அதுதாங்க ஹானஸ்ட் மூமெண்ட். ஹீரோயின் ஸ்ட்ரென்த். ஹீரோயின் இம்மிடியேட்டாக மெல்ட் ஆக மாட்டா. அவள் கேள்வி கேட்பா, நீ என்னை லவ் பண்ணுறியா, இல்லை நான் இல்லாமல் இருக்க முடியலன்னு பயமா? இந்த கொஷின் வந்து ரொம்ப பவர்ஃபுல். பிகாஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. லவ் இஸ் சாய்ஸ், பட் ஃபியர் இன் டிபெண்டன்சி. அவன் ஃபர்ஸ்ட் டைம் கிளாரிட்டியோட சொல்கிறான், நான் உன்னோட லைஃப் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ இல்லாமல் லைஃப் இமேஜின் பண்ண முடியலன்னு. நோ ட்ராமாட்டிக் பட் டீப் அக்செப்டன்ஸ். ஹீரோயின் ஸ்லோவாக சாஃப்ட் ஆகுறா. அவள் ரியலைஸ் பண்ணுறா, ஹி டிடன்ட் ரிஜெக்ட் ஹர், ஹி நீடட் டைம் டு க்ரோ. லவ் சம்டைம்ஸ் இம்மிடியட் இல்லை, சம்டைம்ஸ் பீப்புள் நீட் டு பிகம் ரெடி. அவள் அக்செப்ட் பண்ணுவா, பட் கண்டிஷன். நோ மோர் சைலன்ஸ், நோ மோர் ஈகோ. மெச்சூர் லவ். இங்கே இருந்து தாங்க ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகுது. ஏர்லியரா எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு, ஜெலசி, கன்ஃபியூஷன் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நவ் கம்யூனிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், பேஷன்ஸ். ஹீரோ லேர்ன் பண்ணுறான், லவ்னா கண்ட்ரோல் இல்லை, இட்ஸ் பார்ட்னர்ஷிப். ஹீரோயினும் லேர்ன் பண்ணுறான், லவ்னா ரஷ் இல்லை, இட்ஸ் டைமிங் அண்ட் growth. இந்த புக்கோட ஃபைனல் மெசேஜ் என்னன்னா, லவ் பட்டர்ஃப்ளைஸ் இல்லை, லவ் சேவ் ஸ்பேஸ். லவ் லவுட் ப்ராமிசஸ் இல்லை, லவ் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட். லவ் பர்ஃபெக்ட் பர்சன்ஸ்க்கு கிடைக்கிறது இல்லை, இம்பர்ஃபெக்ட் பர்சனை சூஸ் பண்ணுறது. சம்டைம்ஸ் லவ் ஏர்லியாக புரியும், சம்டைம்ஸ் லேட்டாக புரியும். ஆனால் புரிஞ்சதுக்கப்புறம் அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். லவ் சம்டைம்ஸ் லேட்டாக வரும், ஆனால் ரைட்டாக வந்தால் லைஃப் காம் ஆகும். இதுதாங்க காதல், திஸ் திங் கால் லவ்.